to Shades of Bhavya. Welcome back to one more video. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர் அண்ட் தெலுங்கு நியூ இயர் அண்ட் ஹாப்பி ரம்ஜான். ஸோ எல்லாமே சேம் வீக்கில் வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல் வைப்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நாங்களுமே இன்றைக்கி தெலுங்கு நியூ இயர் தான் கொண்டாடுறோம். இன்றைக்கி ஒன் டே தான் எனக்கு லீவ் இருந்துச்சு ஆஃபீஸில். ஸோ ஊருக்கு போயிட்டு வரலாம், ரொம்ப வருஷம் ஆச்சு நாங்கள் ஊருக்கு போய் செலிப்ரேட் பண்ணி. ஸோ பாட்டி இறந்து 10 years ஆகுது அப்படின்ட்டு ஊருக்கு போய் சாமி கும்பிட்டு பாட்டியெல்லாம் கும்பிட்டு பாட்டிக்கு பூஜை பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருந்தோம். அண்ட் எனக்கு முன்னாடி ஃபுல் டே ஒர்க் இருந்துச்சு, முடியவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் எதுவுமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க முடியல, லைக் என்ன போடலாம் அப்படின்னு. ஸோ இது ஆக்சுவலி நான் போட்டது பழைய ட்ரெஸ் தான், அண்ட் இது லாஸ்ட் இயரே போட்டிருந்தேன். அண்ட் சரி ஊருக்கு போகிறோமே அப்படின்றதுனால இந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ் போட்டுக்கலான்னு ஹாஃப் சாரி போட்டேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ உகாதி அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயம் என்னென்னா வேப்பிலையும் ஜாகரியும் கொடுப்பாங்க, அதை நம்ம சாப்பிடணும். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா லைஃப்பில் வந்து கசப்புத்தன்மையான சில இன்சிடென்ட்ஸும் நடக்கும், ஸ்வீட்டான சில இன்சிடென்ட்ஸும் நடக்கும். ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றது தான் இது ரெப்ரசன்ட் பண்ணும். என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து எப்படி ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் சைனுக்காக தான் இந்த மாதிரி இருக்கும். லைக் எப்போவுமே லைஃப் சேமாக எல்லாருக்குமே போயிடாது. இஃப் சப்போஸ் மூவி கூட ஒரே மாதிரி ஹாப்பியாகவே போயிட்டுருந்துச்சுன்னா ஒரு எண்டே இல்லாமல் அந்த மூவி கண்டிப்பாக ஃப்ளாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃபுமே எல்லா மூமெண்ட்ஸும் கலந்து எப்படி நம்ம அதை கொண்டு போகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அண்ட் கம்மிங் பேக் ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ஊர் ஹொசூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கூட இருக்காது. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 places கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்க எல்லா குட்டி குட்டி வில்லேஜஸுமே எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ எல்லா ஊருக்குமே நாங்கள் கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் தாத்தாவுக்கு பூஜை பண்ணிவிட்டு, செகண்ட் பாட்டிக்கு பூஜை பண்ணிவிட்டு, அப்புறம் தேர்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டு எல்லாருக்கும் போகணும். ஸோ இந்த மாதிரி தான் பிளான். ஸோ ஃபர்ஸ்ட் தாத்தாவுக்கு பூஜை பண்ணுறதுக்காக சூளகிரி வரைக்கும் போகணும். அண்ட் எப்போவுமே எங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த 4 பேருக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணி தான் பழக்கம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாருக்கூடையுமே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஸோ நம்ம ஊர் சைடெல்லாம் போனோன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஸ்வீட்ஸ் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்டு அவங்க கூட நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஜாலியாகவும் இருக்கும். அண்ட் நான் வேறு ட்ரெடிஷ்னல் வேரில் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பிக்ஸ் எல்லாம் எடுத்தேன். அந்த ஒரு வில்லேஜ் கான்செப்ட் வச்சு அந்த பிக்ஸ் எடுக்கும்போது ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் அதெல்லாம் பார்க்கலான்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் ஊருக்கு போகிற ரூட் வந்து லைக் ஊட்டி ரூட் மாதிரி தான் இருக்கும். அந்த எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப கர்வாக வந்து அந்த மாதிரி தான் போகும். தாத்தாவுக்கு பூஜை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாட்டிக்கு பக்கத்து ஊர்லேயே தான் பூஜை பண்ண போயிட்டுருந்தோம். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes கிட்ட தான் ஆகும். அண்ட் இந்த ஊரோட பேர் என்னென்னா நாச்சிக்குப்பம் அப்படின்னு. அண்ட் இந்த ஊர் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ரஜினிகாந்த் அவர்களோட அப்பா பிறந்த ஊர் தான் இந்த ஊர். நானுமே நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன், உண்மையா இல்லை எப்படி அப்படின்னு. நிஜமாகவே அது கூகுள்லேயுமே அப்படி தான் போட்டிருந்துச்சு. அண்ட் அங்கே வாழ்ந்தவங்களுமே சொன்னாங்க. அண்ட் ரஜினிகாந்த் அவர்களும் அந்த ஊருக்கு வந்து ஒரு 2 to 3 times விசிட் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. அண்ட் அவங்க வாழ்ந்த வீடு இப்போ வரைக்குமே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. ஸோ வீடுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த ஊரில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஊர் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. யாராச்சும் அந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் அந்த ஊரை பற்றி நிறைய தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா காலேஜ்க்கு அப்புறம் நான் ரொம்ப வருஷம் ஆச்சு போய். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஊர் பேர் வந்து பனப்பள்ளி அப்படின்னு. இந்த ஊருக்கு போய் நான் ரொம்ப வருஷம் ஆகுது. லைக் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் எண்டிங் முடிக்கிற ஸ்டேஜில் போன ஊர். அப்போல்லாம் இப்படி இல்லவே இல்லை, ரொம்ப மாறிடுச்சு, ஊரே மாறிடுச்சு. நிறைய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. முன்னாடி போகும்போதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக இடிஞ்சு தான் இருக்கும் வீடே. ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் நிறைய வீடுங்க கட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனதில்.
அண்ட் அங்கே ரொம்ப பெரிய இருக்கும். அதுதான் அந்த ஊரோட ஐடென்டிட்டியே. அங்கே ஸ்டார்ட்டிங்கில் அப்படி இருக்கிறது. எல்லா ஊர்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கும்ல ஊர் நடுவில். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். அண்ட் முடிச்சுட்டு இன்னொரு ஊருக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே இருக்கிற மேக்ஸிமம் குட்டி குட்டி சரௌண்டிங்ஸ் எல்லாமே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க, சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்டுக்கும் நம்ம விசிட் பண்ணி தான் ஆகணும். உங்களோட ஃபெஸ்டிவல்ஸை நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்றது கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் எப்போவுமே வடை, பாயாசம், ஒப்பட்டு எல்லாமே செய்வோம். ஆனால் இந்த வாட்டி எதுவுமே செய்யலை. ஏன்னா டேரெக்டாக ஊருக்கு கிளம்பிட்டோம். நைட்டுக்குள்ளே ரிட்டர்ன் வரணும். நெக்ஸ்ட் டே வந்து நான்வெஜ் டே இல்லையா? ஸோ நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வந்தால் தான் ஒர்க்கும் பார்க்க முடியும் அண்ட் அடுத்த நாள் சமைக்கவும் முடியும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த நைட்டுக்குள்ளேயே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக சாப்பிடணும்ல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த டேவே ஃபுல் ஸ்வீட்ஸோட ஹாப்பி மெமரிஸோட ஃபில் ஆயிருந்துச்சு. அண்ட் இங்கே எடுத்த நிறையா பிக்ஸ் தான் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் பார்க்கலனா செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேருக்கு மாங்காய் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மாம்பழம் இல்லை, மாங்காய் காயாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு காய் தான் ரொம்ப ஃபேவரட். பழம் எனக்கு பெருசாக பிடிக்காது. காய் எவ்வளோ கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அப்படி ஒரு பெரிய ஃபேன் நான். ஸோ எல்லா வருஷமும் கண்டிப்பாக எங்களுக்கு ஊர்லேருந்து மாங்காய் கொடுத்து விடுவாங்க. ஏன்னா இந்த சைடு கிடைக்காது. இங்கே வந்து 2 3 மாங்காயோ கிட்டத்தட்ட 40-50 ருபீஸ் கிட்ட இருக்கும். ஆனால் அங்கே வந்து நம்மளுக்கு நம்ம செடியிலே கிடைக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுத்து விடுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். வெல்கம் டு டே 2. டே 2 வந்து ஃபுல் கறி விருந்து தான். உகாதி கொண்டாடின எல்லாருமே நெக்ஸ்ட் டே நான்வெஜ் செஞ்சு சாப்பிடுவாங்க. அண்ட் இங்கேயுமே அப்படி தான். எனக்கு அன்றைக்கி ஒர்க் இருந்ததுனால ஊரில் ஸ்டே பண்ண முடியல. ஸோ எல்லோரும் ரிட்டன் நைட்டு வந்துவிட்டோம். எனக்கு அன்றைக்கி லீவ் தரல. அண்ட் லீவ் நான் கேட்கவும் இல்லை. சரி நான்வெஜ் டே அப்படி தானே எதுக்கு அப்படின்றதுனால லீவ் எடுக்கவும் இல்லை நான். அண்ட் காலையிலேயே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தோசையும் சிக்கன் கிரேவி செஞ்சு வச்சுட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து மார்னிங் நான்வெஜ் சாப்பிட சுத்தமாக பிடிக்காது. அது என்கிட்ட இருக்க ரொம்ப கெட்ட பழக்கம். எனக்கு டிஃபன் சாப்பிட்ணுன்னாலே ரொம்ப மைல்டாக இருக்கணும், அந்த மாதிரி தான். அண்ட் எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க தோசையும் சிக்கன் கறியும். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என்னமோ தெரில, எனக்கு மார்னிங் நான்வெஜ் சாப்பிடவே சுத்தமாக பிடிக்காது. அண்ட் எங்கள் அண்ணாவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நான் போய் அவனுக்கு தோசை சுட்டு கொடுத்துட்ருந்தேன். அண்ட் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பிஸ்கெட் தான். பிஸ்கெட் சாப்பிட்டு தான் நான் சமாளிச்சுட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு 12 o'clock லாகின் டைம். ஸோ அவங்க 3 பேரும் தான் நான்வெஜ் செஞ்சாங்க. மட்டன் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ்ஷு, அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் ரைத்தா, அந்த நார்மல் ஐட்டம்ஸ்லாம் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஒயிட் ரைஸ், ரசம் ஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. அண்ட் இந்த வாட்டி ஃபிஷ்ஷுமே வஞ்சரம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். ஸோ முள் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக மசாலா இறங்கி நல்லா ஊற வச்சிருந்தனால நல்ல மசாலா இறங்கி இருந்துச்சு. அண்ட் 12 o'clock ஆனதுனால நான் போய் லாகின் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. எல்லாருமே ரம்ஜான் லீவுக்கு போனதுனால பெருசாக ஆளுங்களும் இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ண. ஏன்னா அவங்களுக்குமே இது முக்கியமான ஃபெஸ்டிவல் தான். ஸோ நம்ம இருக்கிறவங்க தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபுல் ஐட்டம்ஸுமே வீட்டில் இருக்க 3 பேர் தான் செஞ்சாங்க. என்னோடய கான்ட்ரிபியூஷன் 0. ஏன்னா எனக்கு என் ஒர்க்கே சரியாக இருந்துச்சு. அண்ட் லன்ச் பிரேக்குக்கு ஒரு 3 o'clock அப்படி போயிருந்தேன். ஸோ எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டேன். ஏன்னா காலையிலேயும் சாப்பிடல. ஸோ நல்லா பசி நிறையா சாப்பிட்டேன். பிரியாணியோட டேஸ்ட்டுமே வேறு லெவலில் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட் உகாதி மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டி. அண்ட் நைட்டுக்குமே டின்னருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு மொத்தமாகவே எல்லாமே லைக் செஞ்சு வச்சுருந்த எல்லாமே ஃபுல்ஃபில்டாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு காலி பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டேன்றதுனால வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம விளக்கேற்றணும்ல. ஸோ ரொம்ப ஹாப்பியாக முடிஞ்சுச்சு இந்த ஃபெஸ்டிவல். உங்கள் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தா நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் ஈவினிங் வந்து நம்மளுக்கு காஃபி பிரேக் இருக்கும் கண்டிப்பாக. காஃபி, டீ குடிக்காமலாம் என்னால் இருக்கவே முடியறதில்ல இப்போ. ஆக்சுவலி ஏன்னு தெரில, தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ டீ எல்லாம் குடித்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. ஏதோ அம்மா கிச்சனுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருந்தேன். அண்ட் நல்லா இருந்துச்சு அந்த ப்ராடக்ட். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய செயினோட லிங்க் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில். நான் அது கண்டிப்பாக கிடச்சா ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆன்லைனில் தான் வாங்கினேன். எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். ட்ரெஸ்ஸு, செயின், கம்மல் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த ட்ரெஸ் மட்டும்
ஆந்திரா அவங்க ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கிட்டேருந்து பார்சல் அனுப்ப சொல்லியிருந்தோம் அங்கேருந்து. ஸோ அங்கேருந்து வந்தது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.